ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட் பிரியாணி ஸ்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலுக்கு போனோடனே ஒரு பெஸ்ட் இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை அவங்க வரவேற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இலை போட்டு தான் வந்து வரவேற்கிறாங்க. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி. ஸோ அதுக்கான ஒரு தயிர் பச்சடி வந்து கொடுத்தாங்க. அண்ட் தயிர் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவே வந்து சூப்பராக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் வந்து ப்ளஸ் ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க வித் 1 லெக் பீஸ். ஸோ ஒரு ஒர்த்தான ஒரு குவான்டிட்டியில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு பிரியாணி கிடைக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் நீங்களே வந்து பாருங்கள், குவான்டிட்டி எல்லாமே வந்து சூப்பராக வந்துருக்கு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து தராங்க. அண்ட் நம்ம அந்த சிக்கன் குழம்பு ஊற்றி அது கூட ப்ளஸ் பிரியாணி அண்ட் அது கூட வந்து கொஞ்சம் தயிர் பச்சடி வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பீஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. லெக் பீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பீஸஸ் வந்து இருந்துச்சு அதுலேயே. அண்ட் நாங்கள் மதியானம் இருந்த பசியில் வந்து சூப்பராக வந்து ஒரு பசிக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ருசியான ஒரு சாப்பாடு கிடச்ச மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் லெக் பீஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்து வேக வச்சுருந்தாங்க. ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடித்த உடனே அந்த லெக் பீஸில் இருக்கிற அந்த சதை எல்லாமே வந்து தனியாக வர மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பரோட்டா கேட்டோம், பரோட்டா அந்த டைமிங்கில் வந்து இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 சப்பாத்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது குருமாவை வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து கொடுத்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்பாத்தி மேலே ஃபுல்லாக சப்பாத்தியே தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து குருமா வந்து ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் வந்து எதுலேயுமே வந்து கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அதை பிச்சு சாப்பிடும்போது அதில் கிடைச்ச டேஸ்ட்டே வந்து ஒரு தனி டேஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்களும் சப்பாத்தி இப்படி சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேறு லெவலான ஒரு டேஸ்ட்டு. கேமராவே ஆன் பண்ணாமல் சாப்பிட்டுருக்காங்க. அது வலியுது, உடம்பு சொல்ல அறமாக இருக்குது, அறமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற லைக் சிம்பிளில் லைக் போட்டுருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோஸை பற்றி. அண்ட் இதே போல் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.